ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. யத் சாங்க்யைः ப்ராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்க்யஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோக பிரதானமான கிரகஸ்தாசிரமமும் ஞானயோக பிரதானமாகிய சந்நியாசாசிரமமும் ஒரே லட்சியத்தை தான் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ரெண்டு பேருக்கும் லட்சியம் மோட்சம்தான். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர் அர்த்த காமத்தை அனுபவித்து பிறகு அவருக்கு வைராக்கியத்தை அடைஞ்சு சந்நியாச புத்தியை அடைஞ்சு இல்லாட்டி சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டு ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடைகிறாருங்கிறது தான் சித்தாந்தம். சிலர் கேட்கிறார்கள், அது எப்படி சந்நியாசிக்கு இருக்கிற மன சாந்தி கர்மயோகிக்கு இருக்கும்? கர்மம் பண்ணினாலே சித்த விக்ஷேபம் தானே வரும் அப்படின்னு கேட்கிறார்கள். கர்மயோகிக்கு லௌகிக பலன்ல இகலோக பலன்லையோ பரலோக பலன்லையோ இச்சை இல்லை. சித்த சுத்தியில தான் அவனுக்கு இச்சை இருக்கு. ஞானத்தை அடையணும், முக்தியை உணரணுங்கிறதுல தான் இச்சை இருக்கு. ஆசை இல்லாததுனால, எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாததுனால, உடனேக்குடனே இந்த சித்த சுத்தியும் விருத்தி ஆகிறதுனால அவனுக்கு சந்நியாசிக்கு ஈக்குவலான மனசாந்தி கிடைக்கிறது. கர்மம் விக்ஷேபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நம்ம அந்த பாவனையின் மூலம் அந்த விக்ஷேபம் நீங்கி சாந்தி ஏற்படுகிறதுங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஆகையினால இந்த சாங்கியம்ங்கிற சப்தத்துக்கு சந்நியாசம்னு அர்த்தம், யோகம்ங்கிற சப்தத்துக்கு கர்மயோக பிரதானமான கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு அர்த்தம். எது ஸ்தானம் சாங்கியைஹி பிராப்யதே தத்து ஸ்தானம் யோகைரபி கம்யதே. எந்த ஒரு மோட்சத்தை சந்நியாச ஆசிரமத்தில் ஞானத்தை பிரதானமாக கொண்டு அடைகிறார்களோ அதே ஸ்தானத்தை தான் கர்மயோக பிரதானமாகிய கிரகஸ்தாசிரமிகளும் காலப்போக்கில் மன தூய்மையின் வாயிலாக விஞ்ஞானத்தின் வாயிலாக அடைகிறார்கள். ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி. சாங்கியமாகிய சந்நியாசத்தினுடைய லட்சியமும் யோகத்தினுடைய கர்மயோக பிரதானமாகிய கிரகஸ்தாசிரமத்தினுடைய லட்சியமும் ஒன்று என்று எவன் தெளிவாக அறிந்து கொள்கிறானோ, பஷ்யத்தின்னா சாதாரணமாக பார்க்கிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல பஷ்யத்தின்னா ஞான சக்ஷுஷா பஷ்யதி, விவேக சக்ஷுஷா பஷ்யதி, பகுத்தறிவுனால புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எஃப் பஷ்யதி சஹா பஷ்யதி, அவன்தான் சாஸ்திரத்தினுடைய உள்ளார்ந்த பொருளை தெளிவா புரிஞ்சுக்கிறான், தாத்பரியத்தை நன்றாக புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு கம்யூனிகேஷன், சாஸ்திரத்தினுடைய ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா கிடைக்கிறது. என்னைக்குமே நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுங்கிறது கடினமான விஷயம்தான். சாஸ்திரம் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதற்கான விளக்க உரைகளும் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பப்போ அதில் குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. அதற்குரிய சம்பிரதாயத்தின் மூலம் அந்தந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது மோட்சத்தை அடைய விரும்பக்கூடிய சாதகனுடைய கடமை. அது அதைத்தான் இங்கே வேதவியாசர் தெளிவுபடுத்துகிறார். சில பேர் கேட்கிறார்கள், அர்ஜுனனுக்கு தானே இது ரெலவெண்ட், அவனுக்கு தானே சொல்றார் பகவான். நம்ம எல்லாரும் பெரும்பாலும் அர்ஜுனனுடைய நிலையில தான் இருக்கும். அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுடலாமான்னு தோன்றுகிறது மனப்பக்குவம் இல்லாம. ஆனா நல்ல மனப்பக்குவம் இருந்தா எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எந்த நிலையில் இருக்கோமோ அந்த நிலையிலிருந்தே நம்ம ஞானத்தின் வழியா முக்தியை உணரலாம். அப்படிங்கிறது தான் இங்க உபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணட்டும், வேதவியாசர் அனுகிரகம் பண்ணட்டும், ஆதிசங்கரர் அனுகிரகம் பண்ணட்டும். யத் சாங்க்யைः ப்ராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்க்யஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.